இன்றைய முக்கிய செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுக்க பாஜக திட்டம். அமலாக்கத்துறை விசாரணையை 3வது முறையும் தவிர்த்த கெஜ்ரிவால். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டு பணிகள் குறித்து ஸ்டாலின் ஆலோசனை. தமிழ்நாட்டுக்கு 5.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்க முடிவு. விவசாயிகள் சாதி பெயரை குறிப்பிட்டு சம்மன் அனுப்பப்பட்ட விவகாரம். எதிர்ப்புக்கு பணிந்து வழக்கை கைவிடுகிறது அமலாக்கத்துறை. உரிமையாளர் சாதி பெயரை சொல்லி காளைகளை அவிழ்த்துவிடக்கூடாது. ஜல்லிக்கட்டு விதிகளை கண்டிப்பாக அமல்படுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவு. வணக்கம். வணக்கம். மக்களவை தேர்தலில் பிரச்சாரம் செய்துவிடக் கூடாது என்பதற்காகவே தம்மை பாஜக அரசு சிறையில் அடைக்க முயற்சிப்பதாக டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் ஆம் ஆத்மி முன்னாள் அமைச்சர் திரு மணீஷ் சிசோடியா, எம்பி திரு சஞ்சய் சிங் ஆகியோரை தொடர்ந்து முதல்வர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் விசாரணை நடத்த அமலாக்கத்துறை முடிவு செய்தது. இதற்காக கெஜ்ரிவாலுக்கு ஏற்கனவே 2 முறை சம்மன் அனுப்பப்பட்டும் அவர் ஆஜராகாமல் தவிர்த்தார். 3வது முறையாக இன்று ஆஜராகுமாறு அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டும் பாஜகவின் அரசியல் தலையீடு இருப்பதாக குற்றம் சாட்டி அவர் ஆஜராகவில்லை. இதனால் எந்த நேரத்திலும் திரு கெஜ்ரிவால் கைதாகலாம் என்ற பரபரப்பான சூழல் நிலவியது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த திரு கெஜ்ரிவால் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தமக்கு எதிராக எந்த ஆதாரத்தையும் அமலாக்கத்துறை இதுவரை காண்பிக்கவில்லை என்று சாடினார். மக்களவை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தமக்கு சம்மன் அனுப்பியது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என்பதற்காகவே தம்மை சிறையில் அடைக்க முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டினார். मेरे वकीलों ने मुझे बताया कि ये समन गैर कानूनी है। क्यों गैर कानूनी है? ये मैंने इनको विस्तार से लिख के भेजा है। मैंने बताया है कि उनके समन कैसे गैर कानूनी है, लेकिन उन्होंने मेरी एक भी बात का जवाब नहीं दिया। इसका मतलब उनके पास मेरी बातों का जवाब नहीं है। इसका मतलब वे भी मानते हैं कि उनका नोटिस गैर कानूनी है। क्या मुझे एक गैर कानूनी समन का पालन करना चाहिए? अगर कानूनी रूप से सही समन आएगा तो मैं पूरा सहयोग करूंगा. கடந்த 2 ஆண்டுகளாக விசாரணை நடத்திவிட்டு இப்போது தமக்கு சம்மன் அனுப்புவது ஏன் என்றும் திரு கெஜ்ரிவால் வினவினார். சில மாதங்களுக்கு முன்பு சிபிஐ சம்மன் அனுப்பிய போது ஆஜரானதை சுட்டிக்காட்டிய அவர் 1 பைசா கூட ஊழல் செய்யாத போது தம்மை கைது செய்ய சதி நடப்பதாகவும் சாடினார். இதனிடையே டெல்லியில் உள்ள திரு கெஜ்ரிவாலின் வீடு முன்பு போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதால் பரபரப்பு நிலவுகிறது. இந்நிலையில் திரு கெஜ்ரிவாலுக்கு 4வது முறையாக சம்மன் அனுப்ப அமலாக்கத்துறை முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் 5.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வரும் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் சென்னையில் நடைபெறவுள்ளது. தொழில்துறையினர் கவனத்தை கவர்ந்துள்ள இம்மாநாட்டில் அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ், ஜப்பான், தைவான் உட்பட உலகின் பல நாடுகளின் முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளன. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இம்மாநாடு தொடர்பான ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. தலைமைச் செயலாளர் திரு சிவ்தாஸ் மீனா, தொழில்துறை அமைச்சர் திரு TRP ராஜா, தொழில்துறை செயலாளர் திரு அருண் ராய் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் தொழில்துறை, ஆட்டோமொபைல், எரிசக்தி துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை, சுகாதாரம், வீட்டு வசதித்துறை, கைத்தறித்துறை, சுற்றுலா மற்றும் பண்பாட்டுத் துறைகளில் அதிக முதலீடுகள் ஈர்க்க முடிவு செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எரிசக்தி துறையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சார்ந்து அதிக முதலீடுகள் மேற்கொள்ள இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 5.5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தொழில்துறை சார்ந்த முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொழில் வழிகாட்டி மையம் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ளது. மாநாட்டின் தொடக்க விழா நிகழ்ச்சியை பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு ஒளிபரப்ப மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சேலம் மாவட்ட ஏழை விவசாயிகளுக்கு சாதி பெயரை குறிப்பிட்டு சம்மன் அனுப்பியதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் அவர்கள் மீதான வழக்கை கைவிட அமலாக்கத்துறை முடிவு செய்துள்ளது. ஆத்தூர் அருகே உள்ள ராமநாயகன் பாளையத்தை சேர்ந்த கண்ணையன், கிருஷ்ணன் ஆகியோருக்கு சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் ஆஜராகுமாறு கடந்த ஜூலை மாதம் அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியது. எழுத படிக்க தெரியாத அந்த ஏழை விவசாயிகளின் சாதி பெயரும் சம்மனில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அமலாக்க
அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது போலீசில் புகார் அளித்தனர். சேலம் மாவட்ட பாஜக நிர்வாகி திரு குணசேகரன் தங்கள் நிலத்தை அபகரிக்க முயற்சிப்பதாகவும் அதற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் உடந்தையாக செயல்படுவதாகவும் அவர்கள் புகாரில் தெரிவித்திருந்தனர். மேலும் விசாரணைக்கு ஆஜரான தங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் மிரட்டியதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். கடும் சர்ச்சையை ஏற்படுத்திய இந்த விவகாரத்தை கண்டித்து அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். சாதி பெயரை கூறி விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்பிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். இதையடுத்து பல்வேறு தரப்பிலும் எழுந்த எதிர்ப்புக்கு பணிந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் விவசாயிகள் இருவரின் மீதான வழக்கை கைவிட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. விவசாயிகளுக்கு சொந்தமான தோட்டத்தில் அமைக்கப்பட்ட மின்வேலியில் சிக்கி 2 காட்டெருமைகள் உயிரிழந்தது தொடர்பான வழக்கின் அடிப்படையிலேயே அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டதாகவும், ஆனால் இருவரும் கடந்த 2021ஆம் ஆண்டே அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டது தற்போதுதான் தெரிய வந்ததாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் விவசாயிகள் மீதான வழக்கை கைவிட அமலாக்கத்துறை முடிவு செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஜல்லிக்கட்டு போட்டியின் போது உரிமையாளரின் சாதி பெயரை அறிவித்து காளைகளை அழிக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் மீண்டும் உத்தரவிட்டுள்ளது. பொங்கல் பண்டிகை வரும் 15ஆம் தேதி கொண்டாட உள்ளதால் தமிழ்நாடு முழுவதும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு காளைகளும் மாடுபிடி வீரர்களும் தயாராகி வருகின்றனர். மதுரையில் பொங்கல் தினத்தன்று அவனியாபுரத்திலும், 16ஆம் தேதி பாலமேட்டிலும், 17ஆம் தேதி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன. இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் காளைகளை அவிழ்த்துவிடும்போது உரிமையாளரின் சாதி பெயரை அறிவிக்கக்கூடாது என்றும் 2019ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் மாநகிரியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு நீதிபதிகள் திரு கிருஷ்ணகுமார், திரு விஜயகுமார் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்குவதற்கு முன்பு தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் சாதி பெயரை அறிவிக்கக்கூடாது என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை முறையாக பின்பற்ற உத்தரவிட வேண்டும் என்றும் வாதிட்டார். இதற்கு பதிலளித்த அரசு வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படியே ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுவதாக கூறினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் உரிமையாளரின் சாதி பெயரை அறிவித்து காளைகளை அவிழ்க்கக்கூடாது என்ற நீதிமன்ற உத்தரவை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் என்றும், தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி எடுப்பது குறித்த மனுதாரரின் கோரிக்கை மீது அரசு உரிய முடிவு எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். இதற்கிடையே இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நாளை மறுநாள் நடைபெற உள்ளது. இதற்காக வாடிவாசல் அமைக்கும் பணிகள், காளைகளை அழைத்து செல்லும் வழிகளை அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. போட்டிகளில் கலந்து கொள்ளும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு டோக்கன்கள் இன்று வழங்கப்பட்டன. நீண்ட வரிசையில் காத்திருந்த வீரர்கள் ஆதார், உடல் தகுதி உள்ளிட்ட சான்றிதழ்களை வழங்கி டோக்கன் பெற்றனர். பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மோசடி தொடர்பாக பல்கலைக்கழக டீன் உட்பட 5 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு ஜெகநாதன் விதிகளை மீறி பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிக் கொண்டே பூட்டர் என்ற கல்வி நிறுவனத்தை தொடங்கி மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. அதன் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட அவர் தற்போது இடைக்கால ஜாமீனில் உள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக பல்கலைக்கழக டீனும் பொருளியல் துறை தலைவருமான திரு ஜெயராமன், மேலாண்மை துறை பேராசிரியர் திரு சுப்பிரமணிய பாரதி, உளவியல் துறை உதவி பேராசிரியர் திரு ஜெயக்குமார், விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் திரு நரேஷ்குமார், பல்கலைக்கழக பயணியர் விடுதி பொறுப்பாளரான தொகுப்பூதிய பணியாளர் நந்தீஸ்வரன் ஆகிய 5 பேரிடமும் போலீசார் இன்று தனித்தனியாக விசாரணை நடத்தினர். பேராசிரியர் ஜெயராமனிடம் மட்டும் 2 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடைபெற்றது. காவல்துறையினரின் கேள்விகளுக்கு பேராசிரியர் ஜெயராமன் பதிலளிக்காமல் மழுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு ஜெயராமனிடம் விசாரணை நடத்துவதுடன் மேலும் 8 பேருக்கு சம்மன் அனுப்பவும் காவல்துறை முடிவு செய்துள்ளது. கிளாம்பாக்கம் சர்வீஸ் சாலையில் பள்ளி நேரங்களில் பேருந்துகள் இயக்கப்படாது என்று அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னை கிளாம்பாக்கத்தில் 88 ஏக்கரில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக தரத்தில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் அண்மையில் திறக்கப்பட்டது. இந்த பேருந்து நிலையத்தின் அருகே உள்ள சர்வீஸ் சாலையில் பள்ளி நேரங்களில் இயக்கப்படும் பேருந்துகளால் விபத்து ஏற்பட வாய்ப்பிருப்பதாக கூறி அப்பகுதி மக்கள் நேற்று மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் அமைச்சர் திரு சேகர்பாபு இன்று நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேருந்து நிலையத்தை ஒட்டியுள்ள சர்வீஸ் சாலைகளில் பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படாதவாறு பேருந்துகள் இயக்கப்படும் என்று கூறினார். பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வந்த பிறகு அந்த சாலையின் வழியாக பஸ்கள் வருவதால் இடையூறு இருப்பதாக பெற்றோர்கள் எடுத்து கூறியதற்கிணங்க தற்காலிகமாக பள்ளிக்கு பின்புறம் இருக்கின்ற ஒரு வழியை ஏற்படுத்தி தரவும், அதேபோல் பள்ளியினுடைய காலை நேரம் மாலை நேரத்தில்
அந்த பாதையில் பேருந்துகளை அனுமதிக்க வேண்டாம் என்றும் தற்போது முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. பேருந்து நிலைய வளாகத்தில் உள்ள கழிவறைகளுக்கு தண்ணீர் தட்டுப்பாடின்றி விநியோகம் செய்யப்படுவதாகவும் திரு சேகர்பாபு தெரிவித்தார். மாநகர பேருந்துகளில் இறங்கி வெளி மாவட்ட பேருந்துகளுக்காக செல்லும் பயணிகளுக்கு இடையூறாக இருந்த சுவர்கள் இடிக்கப்பட்டு அந்த இடத்தில் நகரும் படிக்கட்டுகள் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை சுற்றி பார்த்துவிட்டு குறைகளை கூறினால் அவற்றை சரி செய்ய அரசு தயாராக உள்ளதாகவும் திரு சேகர்பாபு தெரிவித்தார். இனி வருவது செய்தி துளிகள். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக சென்னையில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் வரும் 8ஆம் தேதி தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்துகிறது. தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்களே உள்ள நிலையில் மக்களவை தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை துவங்கியுள்ள தேர்தல் ஆணையம் இறுதி வாக்காளர் பட்டியல், வாக்குச்சாவடி மையங்கள், தேர்தல் பணியாளர்கள், பாதுகாப்பு உள்ளிட்ட ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னையில் நடைபெறவுள்ள கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிக்கான அழைப்பிதழை பிரதமர் திரு மோடியிடம் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி வழங்கினார். டெல்லியில் பிரதமரை அவரது இல்லத்தில் சந்தித்த திரு உதயநிதி சென்னையில் வரும் 19ஆம் தேதி தொடங்கும் கேலோ இந்தியா போட்டியை காண வருமாறு அழைப்பு விடுத்தார். அப்போது தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புக்கான நிவாரண நிதியை விரைந்து வழங்குமாறு அவர் திரு மோடியை கேட்டுக் கொண்டார். டெல்லி, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் 6 டிகிரி அளவுக்கு நிலவும் கடும் குளிர் காரணமாக இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. அடர்த்தியான பனிமூட்டத்தால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டு 26 ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. விமானங்களை இயக்குவதிலும் தாமதம் ஏற்பட்டுள்ளது. பிரதமர் திரு மோடி செய்தியாளர்களை சந்தித்து 10 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. தி வயர் 8இல் வெளியான செய்தியை எக்ஸ் வலைதளத்தில் பகிர்ந்துள்ள காங்கிரஸ், 10 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் பிரதமராக இருந்த திரு மன்மோகன் சிங் 100க்கும் மேற்பட்ட செய்தியாளர்களை சந்தித்ததையும் 62 கேள்விகளுக்கு எந்த தயாரிப்பும் இல்லாமல் அவர் பதிலளித்ததை சுட்டிக்காட்டியுள்ளது. திரு மன்மோகன் சிங் தமது பதவிக்காலத்தில் 117 தடவை செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருப்பதாகவும், ஆனால் பிரதமர் திரு மோடி 10 ஆண்டுகளில் ஒருமுறை கூட செய்தியாளர்களை சந்திக்கவில்லை என்று கூறியுள்ளது. ஆந்திர முதலமைச்சர் திரு YSR ஜெகன்மோகனின் சகோதரி திருமதி YS சர்மிளா தாம் நடத்தி வந்த கட்சியை காங்கிரஸில் இணைத்தார். டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் திரு கார்கே, திரு ராகுல் காந்தி முன்னிலையில் கட்சியில் சேர்ந்த அவரை இருவரும் சால்வை அணிவித்து வரவேற்றனர். அப்போது பேசிய ஷர்மிளா, தாம் நடத்தி வந்த YSR தெலுங்கானா கட்சியை காங்கிரஸோடு இணைப்பதாகவும், இன்றைய இந்திய அரசியல் சூழலில் காங்கிரஸ் கட்சி பலம் பெறுவது அவசியம் என்றும் தெரிவித்தார். லட்சத்தீவில் பிரதமர் திரு மோடி ஆழ்கடல் நீச்சல் பயிற்சியில் ஈடுபட்டார். பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க லட்சத்தீவு சென்ற அவர் ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி செய்த படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து உற்சாகமான அனுபவமாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். சாகச பயணம் மேற்கொள்பவர்களுக்கு லட்சத்தீவு சரியான இடமாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னை தாம்பரம் சானிட்டோரியத்தில் தோழி திட்டத்தின் கீழ் 18 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பணிபுரியும் மகளிர் விடுதியை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் திறந்து வைத்தார். 2 மற்றும் 4 பேர் சேர்ந்து தங்கும் அறைகளுடன் குளிர்சாதன வசதி உள்ளிட்ட சேவைகளுடன் கூடிய இந்த விடுதியில் அறையில் இருந்தவாறு அலுவலகத்தில் பணிபுரிவதற்கான இணையதள வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஈரோட்டில் கட்டுமான நிறுவனங்களில் 3வது நாளாக வருமான வரித்துறை சோதனை நடைபெறுகிறது. CMK ப்ராஜெக்ட் கட்டுமான நிறுவனத்தின் உரிமையாளர்களின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகள், அலுவலகங்கள், பெரியார் நகரில் உள்ள PV இன்ஃப்ரா ப்ரொஜெக்டோ நிறுவன அலுவலகம் உள்ளிட்ட 10 இடங்களில் துணைநிலை ராணுவத்தினர் பாதுகாப்புடன் இந்த சோதனை நடைபெற்றது. தமிழ்நாட்டில் உள்ள 3 லட்சம் சாலைகள் மற்றும் தெருக்களில் உள்ள வீடுகளுக்கு வழிகாட்டி மதிப்பை உயர்த்தி பத்திரப்பதிவுத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. வழிகாட்டி மதிப்பில் 7% பத்திரப்பதிவு கட்டணமாக செலுத்த வேண்டும் என்பதால் இனி பத்திரப்பதிவுக்கு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என கட்டுமான நிறுவனங்கள் தெரிவித்தன. எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி என்ற திட்டத்தின் கீழ் அனைத்து பள்ளிகளிலும் வரும் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை தூய்மை இயக்கத்தை மேற்கொள்ள பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடத்தி பள்ளிகளுக்கான மானிய நிதியை பயன்படுத்தி பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்துக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் வரும் 19ஆம் தேதி இரங்கல் கூட்டம் நடைபெறும் என்று நடிகர் கார்த்தி தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் நடிகர்கள் சிவகுமார், கார்த்தி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கார்த்தி, நடிகர் சங்க தேர்தலில் சவால்கள் வரும்போதெல்லாம் விஜயகாந்தை நினைக்க தவறுவதில்லை என்று கூறினார். சபரிமலையில் மகர ஜோதி காண வரும் பக்தர்கள் வனப்பகுதிக்குள் கூடாரம் அமைத்து தங்கினால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கேரள வனத்துறை எச்சரித்துள்ளது. மகர ஜோதி தரிசனத்தை முடித்துவிட்டு உடனே மலையை விட்டு கீழே இறங்க வேண்டும் என்றும் பக்தர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அதிக கூட்டம் காரணமாக அரவணை பாயாசத்திற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஒருவருக்கு 2 டின்கள் மட்டுமே வழங்கப்படுகின்றன.
இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 490 புள்ளிகள் உயர்ந்து 71,847 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 141 புள்ளிகள் உயர்ந்து 21,658 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 46,960 ரூபாயாகவும் ஒரு கிராம் 5,870 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை 2 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 78 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மக்களவை தேர்தலில் பிரச்சாரம் செய்துவிடக் கூடாது என்பதற்காகவே தம்மை பாஜக அரசு சிறையில் அடைக்க முயற்சிப்பதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் 5.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. சேலம் மாவட்ட ஏழை விவசாயிகளுக்கு சாதி பெயரை குறிப்பிட்டு சம்மன் அனுப்பியதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் அவர்கள் மீதான வழக்கை கைவிட அமலாக்கத்துறை முடிவு செய்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.